போலீசாருக்கும் பொதுமக்களுக்கும் இடையில் ஏற்பட்ட மோதலால் பதற்ற நிலை. போலீசாரின் அதிரடி துப்பாக்கிச் சூடு. நாட்டை விட்டு பறக்க போகும் பெரிய தலைகள் அம்பலப்படுத்திய கம்பன்பில. ஜேவிபி எம்பியின் மனைவிக்கு ஜனாதிபதி நிதியத்திலிருந்து பணம், அம்பலமான மோசடி. சிஐடியில் முன்னிலையாகும் ரணில் விக்ரமசிங்க. 4ஆம் மாடிக்கு அழைக்கப்பட்ட கருணா, பயமில்லை என்று பகிரங்க அறிவிப்பு. கஜேந்திரகுமார் எம்பி உள்ளிட்ட பலருக்கு தடை உத்தரவு. யாழில் டெலோ தமிழரசு கட்சி சந்திப்பு. யாழ் மாநகர மேயர் பதவி தமிழரசு கட்சி வெளியிட்ட அதிரடி அறிவிப்பு. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து 323 கொள்கலன்களை சுங்க சோதனை இல்லாமல் விடுவித்ததற்கு பொறுப்பான அதிகாரிகள் குழு நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று காலை முன்னிலையாக வந்தபோதே உதய கம்பன்பில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து என்பது அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்பட்டது. இந்த நிலையில் 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்பன்பில தெரிவித்துள்ளார். குறித்த அதிகாரிகள் பெல்ஜியம் மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு எதிராக பயண தடையை பெற குற்றப்புலனாய்வு துறையை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜேவிபி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கும் மற்றும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரின் மனைவிக்கும் ஜனாதிபதி நிதியிலிருந்து ரூபாய் 3 மில்லியன் வழங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தியாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்துள்ளார். குறித்த பணமானது 2004 தொடக்கம் 2008 காலகட்டத்தில் வழங்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்போது சம்பந்தப்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினருக்கு 1 மில்லியனும் மற்றவருக்கு 2 மில்லியனும் வழங்கப்பட்டுள்ளதாக தியாஸ்ரீ ஜெயசேகர கூறியுள்ளார். இந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் ஜனாதிபதி நிதியிலிருந்து பணம் பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பட்டியலை முன்வைத்து தனது கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்ட பணம் தொடர்பான விவரத்தை வெளியிடாமல் தவிர்த்துவிட்டதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். அதோடு அப்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன தனது மருத்துவமனை கட்டணங்களை செலுத்த வழங்கிய ரூபாய் 5 மில்லியன் தொடர்பாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் வாக்குமூலங்களை பதிவு செய்துள்ளதாகவும் ஜேவிபி பெற்ற பணம் குறித்த உண்மைகளை மறைத்துள்ளதாகவும் தியாஸ்ரீ ஜெயசேகர மேலும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு குற்றப்புலனாய்வு துறையினரிடம் விசாரணைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி நாளைய தினம் புதன்கிழமை அவர் சிஐடியில் முன்னிலையாவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் சுகாதார அமைச்சர் ஹெக்லி ரம்புகவெல்ல நாட்டுக்கு இறக்குமதி செய்த தரமற்ற மருந்து வகைகள் தொடர்பான விசாரணைக்காக இவ்வாறு ரணில் விக்ரமசிங்க சிஐடிக்கு அழைக்கப்பட்டுள்ளார். குறித்த மருந்து வகைகளை இறக்குமதி செய்வதற்கு சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்திற்கு அனுமதி வழங்கியதன் பேரில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் மாநகர சபையின் மேயர் பதவிக்கு விவேகானந்த ராஜா மதிவதனியை இலங்கை தமிழரசு கட்சி பரிந்துரைத்துள்ளது. யாழ் நல்லூரில் தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனின் இல்லத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர்களுடனான கலந்துரையாடலின் போதே மேற்படி தீர்மானம் எடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை யாழ் மாநகர சபையின் துணை மேயர் பதவிக்கு இம்மானுவேல் தயாளன் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இதேவேளை யாழ் மாநகர சபைக்கான மேயர், துணை மேயர் தெரிவுகள் எதிர்வரும் 13ஆம் தேதி நடைபெறவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பேருவளை மீன்பிடி துறைமுகத்திற்கு அருகில் போலீசாருக்கும் பௌத்த கொடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் தாக்கப்பட்டுள்ளனர். போலீசாரை தாக்கியதாக கூறப்படும் குழுவை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி துப்பாக்கி சூடு நடாத்தப்பட்டதாக அப்பகுதி மக்கள் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது போலீசார் மீது தாக்குதல் நடாத்திய 4 பேரையும் போலீசார் கைது செய்துள்ளனர். பேருவளை துறைமுகத்திற்கு அருகில் லொரியொன்றின் மீது ஏறி பௌத்த கொடிகளை தொங்கவிட்ட ஒரு குழுவினரிடம் வீதியை மறைக்க வேண்டாம் எனவும் போலீசார் அறிவுறுத்தியுள்ளனர். இதன் காரணமாக இருதரப்பினர்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் அது மோதலாக மாறிய நிலையில் போலீசார் மீது தாக்குதல் நடாத்தப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அந்த குழுவை கட்டுப்படுத்த போலீசார் வானத்தை நோக்கி 2 முறை சுட்டதாக அப்பகுதியைச் சேர்ந்த ஒருவர் தெரிவித்துள்ளார். தாக்குதலுக்குள்ளான போலீஸ் அதிகாரி காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது தொடர்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் டெலோ உட்பட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி எவ்வாறு நடந்து கொள்கின்றதோ வன்னி தேர்தல் மாவட்டத்தில் அதே பதில் முறைமையை இலங்கை தமிழரசு கட்சியும் நடந்து கொள்ளும் என்று தமிழரசு கட்சியின் தலைவர்கள் டெலோ தலைவர்களிடம் நேற்று தெரிவித்தனர் என அறிய வருகின்றது. உள்ளூராட்சி சபைகளில் நிர்வாகங்களை அமைப்பது தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம், பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் ஆகியோரை டெலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதனும் அதன் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசாமியும் நேற்று பிற்பகல் யாழ் நல்லூரில் CVK சிவஞானத்தின் இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். வன்னியில் வவுனியா மாநகர சபை மற்றும் மாந்தை மேற்கு பிரதேச சபைகளில் தங்கள் தரப்பு நிர்வாகத்தை அமைப்பதற்கு ஆதரவு வழங்கும்படி டெலோ தரப்பினர் இந்த சந்திப்பின் போது தமிழரசு கட்சியிடம் கோரிக்கை விடுத்ததாக கூறப்படுகின்றது. இந்த நிலையில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள 17 உள்ளூராட்சி சபைகளின் விடயத்தில் டெலோ கட்சியும் அது சார்ந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியும் எப்படி நடந்து கொள்கின்றனரோ அதே முறைமையில் வன்னியில் பதில் தரப்படும் என தமிழரசு கட்சியின் பதில் தலைவரும் பதில் பொதுச் செயலாளருமான ஒரே நிலைப்பாடாக உறுதியாக டெலோ பிரதிநிதிகளிடம் தெரிவித்துவிட்டனர் என அறிய வந்தது. மதுபானம் கொடுத்து வாக்குகளை பெற்ற தமிழ் கட்சி தமிழ் தேசியவாதிகளாம், நாங்கள் எல்லாம் துரோகிகளாம், பொறுத்து கொள்ள முடியாத அந்த சமூகம் தான் இன்று எம்மை துரோகிகளாக அடையாளப்படுத்துகின்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். என்னை பல முறை CIDயில் விசாரணைக்கு அழைத்திருக்கின்றார்கள். 4ஆம் மாடி வரை சென்று வந்திருக்கின்றேன். ஆனால் நான் ஒரு தடவை கூட பயந்ததில்லை, பயமும் இல்லை. ஏனென்றால் நான் இந்த தவறும் இழைக்கவில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் ஈஸ்டர் கூட்டு தாக்குதலாக இருந்தாலும் சரி, இந்த தாக்குதலாக இருந்தாலும் சரி, நேர்மையான விசாரணைகளை நடாத்தி உண்மையை வெளிக்கொண்டு வாருங்கள் எனவும் கருணா கேட்டுக் கொண்டுள்ளார். தலையிருக்க வாழாடக்கூடாது என கட்சி உறுப்பினர்களுக்கு இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் எச்சரித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி சபைகளிலும் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு நேற்று நடைபெற்றது. இதன்போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கட்சிக்குள் இருப்பவர்களால் தொடர்ந்தும் தாக்கப்படுவதாகவும், நீதிமன்றம் சென்றாலும் அதனை வெல்லும் வழி தனக்கு தெரியும் எனவும் தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் CVK சிவஞானம் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுகத்தில் இருந்து 323 கொள்கலன்களை சுங்க சோதனை இல்லாமல் விடுவித்ததற்கு பொறுப்பான அதிகாரிகள் குழு நாட்டை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நேற்று காலை முன்னிலையாக வந்தபோதே உதய கம்மன்பில் இதனை தெரிவித்துள்ளார். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனுக்கு சொந்தமான ஒரு தொகை ஆயுதங்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் கொண்டுவரப்பட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் தெரிவித்த கருத்து என்பது அரசியல் பரப்பில் அதிகமாக பேசப்பட்டது. இந்த நிலையில் 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். குறித்த அதிகாரிகள் பெல்ஜியம் மற்றும் ஆஸ்திரேலியாவிற்கு தப்பி செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும், அவர்களுக்கு எதிராக பயண தடையை பெற குற்றப்புலனாய்வு துறையை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.